என் உயிரே போனாலும் சரி அவளை இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் விட மாட்டேன். விக்ரம், என்னை எங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க. என்னால எதுவும் பிரச்சனை வேண்டாம். இனிமே நான் உன்னை தனியா விட மாட்டேன். இப்போ அப்பாவை கன்வின்ஸ் பண்ற மூட்லயும் நான் இல்ல. சரி ஒண்ணு பண்ணுவோம், நீ ஜீப்ல ஏறு, நான் போய் என் துணி எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன், உங்க வீட்டுக்கு போயிடலாம். போலாமா? என்ன என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வேண்டாம் வா. எத்தனை நாள் கழிச்சு அவளை கூட்டிட்டு வந்திருக்க? என்ன பண்ணலாம்? என்னடா பேசுற நீ? எத்தனை நாளைக்கு அப்புறம் இனி அவன் நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. அவளை போய் அவ அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்ற? நானா வேடாங்கிறேன்? உங்க புருஷன் தான் கூர்க்கா மாதிரி நின்னுட்டு இப்ப வீட்டுக்குள்ள விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. டேய், அவரு கிடக்குறாரு, விடுடா. இனியா இந்த வீட்டோட மருமக, அவ இந்த வீட்டுல தான் இருக்கணும். வீட்டுக்கு வர லட்சுமிய திருப்பி அனுப்பலாமா? ஏண்டி, உன் மகன் என் கழுத்தை பிடிக்கிறப்போ நீ அவங்கிட்ட எதுவுமே கேட்கல. இப்ப என்னடா நான் என்ன எதிர்த்துக்கிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கியா? அவ மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வந்தான்னு வெயி, ஒரு யுத்தமே வெடிக்கும் பாத்துங்க. என்னப்பா? ஐயோ என்னடா அது ஒரே தொல்லையா போச்சு அம்மா. அதனாலதான் அப்பவே சொன்னேன். அம்மா கத்தி குத்துப்பட்டிருக்குமா, வலியில இருக்கா. அவளை போய் இப்படி எல்லாம் பேசிட்டு கேவலமா ட்ரீட் பண்ணிட்டு இவரோட எல்லாம் என்னால மாரடிச்சுட்டு இருக்க முடியாது. நாம உங்க அப்பா வீட்டுக்கே போயிடலாம். போற வழி நான் சொல்றத கேளுப்பா. நீயும் இனியாவும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்பா. அத நான் பார்க்க வேணாமா? நீங்க ரெண்டு பேரும் நில்லுங்க, நான் ஆரத்தை எடுத்து கூட்டிட்டு போறேன். உங்களை யார் தடுக்கறாங்க நான் பாக்குறேன். நில்லுங்க. ஐயோ அண்ணா, அண்ணி, பூஜை ரூம்ல தீ பிடிச்சு எரியுது, சீக்கிரம் வாங்க. சொல்றல ஓடி வாங்க. இலங்கோ விக்ரம், சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? என்ன? பூஜை ரூம்ல தீ பிடிச்சு எரியுது, வாங்க. விக்ரம், என்னாச்சு? விக்ரம் வாங்க. அண்ணா, ஐயோ சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? என்னாச்சு அமுதா? ஐயோ இங்க பாருங்க, இங்க பாருங்க. தெரியலப்பா. ஐயோ அண்ணடா, சீக்கிரம் அண்ணடா. ஐயோ, என்னடா இது? அதெல்லாம் பரவாயில்ல, விடு. நீ வா. மெதுவா. ஓகே. ஓகே தானே? பரவாயில்ல. சரி, கால் வேண்டாமா? சரி, என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஒரே இந்த துணி எப்படி இங்க வந்து என்ன நடக்குது? என்னாச்சு? அச்சச்சோ, எப்படி? என்னன்னு இது? இந்த துணி எப்படி இங்க வந்துச்சு? தெரியல அண்ணி. நான் வந்து பார்த்தப்போ பூஜை ரூம்ல பத்திட்டு எரிஞ்சிச்சு. கடவுளே, நல்ல வேளை. சாமி புண்ணியத்துல பெருசா எந்த அசம்பாவிதமும் நடக்கல. வாங்க. ஷோ, என்னவோ கடவுளே, காப்பாத்துனீதான். அதுவா பத்திஜான்? ஏய் இனியா, ஹலோ. ஓகே விக்ரம், ஓகே தானே? வலி எதுவும் இல்லைல்ல? ஓகே. அன்னைக்கு ஒண்ணும் இல்ல, ஃபைன் தான். அக்கா இந்தா தண்ணி குடி. இப்ப பரவாயில்ல. இவ தோர்க்கல. இவ வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச அவ்வளவுதான் அவசகுணமா நடந்துருச்சு. ஐயோ கடவுளே, இனி இந்த வீட்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. அம்மா, அந்த துணியெல்லாம் ஒன்னும் தானா எரியலம்மா.
யாரோ அதை எரிய வச்சிருக்காங்க. போலீஸ்காரன் வீட்லயே கிரிமினல்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, என்ன விக்ரம் பண்றது? விடுப்பா விடு. யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்கள சாமி பாத்து விடு. நிச்சயமா. சரியா சொன்னீங்க அத்தை. நீங்க சொன்னது கண்டிப்பா நடக்கும். என்ன ஆளாளுக்கு சாப விடுறாங்க? ஒருவேளை நம்ம இந்த துணியை கொளுத்தாம விட்டுருக்கலாமோ? நானும் அதைத்தான் சொல்றேன். இந்த திருவாசகத்தோட பொண்ணு இந்த வீட்டுக்கு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கா. அதுக்கு நான் அவளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்னன்னா அவளை வீட்டுக்குள்ள கொண்டாந்து வச்சிருக்கீங்க. என்னப்பா இது? அத்தையோட சேர்ந்து நீங்களும் சரியான நியூசன்ஸா இருக்கீங்க. இனி என் மனசை தயவு செஞ்சு காயப்படுத்தாதீங்க. இந்த விஷயத்தை ப்ளீஸ் இதோட விட்டுருங்க. இனியாவை மன்னிக்கிறது மன்னிக்காததெல்லாம் ஏன் பிரச்சனை, உங்க பிரச்சனை இல்லைல்ல. இனிமே நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி யாருமே பேசக்கூடாது. ஏய், என்னடா நடந்ததை பத்தி பேசாதீங்கன்னு அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? அவ எப்பேற்பட்ட கேவலமான காரியத்தை பண்ணி வச்சிருக்கா. அது அவளை சீக்கிரம் மறந்துட முடியுமா, இல்ல மன்னிக்க தான் முடியுமா? நியாயமா பார்த்தா நீ தான் அவ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும். ஆனா நீ என்னடான்னா அவளை உள்ள கூட்டு வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்க. பாக்குறதுக்கே சகிக்கல. உங்ககிட்ட ஏதாவது பேசினா சண்டைக்கு வர. இத பாரு, இவ இந்த வீட்டுல இருந்தா தினம் தினம் நமக்குள்ள சண்டை தான் வரும். ஏதாவது பண்ணிருந்தா வீட்ல சண்டை வர்றது காரணமே உங்க தங்கச்சி தான். அவங்கள முதல்ல வெளியே அனுப்பிட்டா போதும். சின்ன வேணாம் அத்தை. பாத்தியா உன் மகன் பேசுறத பாத்தியா? நான் அப்படி என்னென்ன சந்தேகப்பட்டுட்டேன்? என் அண்ணன் பேசுனதுல ஒரு நியாயம் இருக்கு, அதனால நான் அவருக்கு சப்போர்ட் பண்றேன். இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க? அமுதா பேசாம இருக்கியா? அத்தை, அவர் பேச்சுல நீ என்ன நியாயத்தை கண்டுட்ட? உன் மண்டையில என்ன களிமண்ணா இருக்கு? ஐயோ, எந்த நேரத்துல என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல. எப்படா சமயம் வரும் சண்டைய மூட்டலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். இவளை பத்தி எனக்கு தெரியாதா? நீ பேசாம இரு. மருமக வந்தது வராததுமா அண்ணி என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, பாத்துக்கோ. விக்ரம், நான் இதுக்கு மேலே இந்த வீட்ல இருக்கணுமா? நான் ஏன் வீட்டுக்கே போயிடுறேன் விக்ரம். என்ன வீட்ல கொண்டு போய் விட்டுருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் 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 விக்ரம், வேணாம் அத்தை ப்ளீஸ். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இப்ப சிச்சுவேஷன் சரியில்லை. நீ அங்க போனீன்னா உனக்கு சேஃப்டி இல்ல, உனக்கே தெரியும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் சொல்றத கேளு. பேசிட்டு இருக்காங்க. இனியாவுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஒரு போலீஸ்காரனா இல்லனாலும் ஒரு புருஷனா அவளை பாத்துக்க வேண்டியது என் கடமை, என் பொறுப்பு. இனிமே இனியாவை நான் தனியா விட போறது இல்ல. இதான் என் முடிவு. இப்போ இந்த முடிவு உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு கொஞ்சம் கூட அதை பத்தி கவலையே இல்ல. ஏனியா, நம்ம உள்ள போலாம். நீ ரெஸ்ட் உள்ள போய் எடுக்கணும். ரெஸ்ட் எடு. கூட்டிட்டு போ. எப்படி பேசுறான்னு கம் கம் கம். எழுந்திரு. மெதுவா மெதுவா மெதுவா. பாத்து பாத்து பாத்து. மெதுவா. பாத்து பாத்து. ஓகே, இந்தா என்ன? எடுத்துக்கோ. சரி, மெதுவா மெதுவா. கால் பாத்து. பாபா ஸ்லோ. இத பாருங்க, இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சொல்றேன், அவளுக்கு யாரும் எந்த உதவியும் பண்ணக்கூடாது. மீறி பண்ணீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. வந்துட்டாரு பெருசா. வடிவு என்ன வடிவு இது? எப்ப பார்த்தாலும் நம்ம பையன் ரகுவோட பொருளை ஏதாவது ஒண்ணு வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கியே. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? இனி நடக்க வேண்டியதை பாப்போம். என்னால முடியலங்க. எப்படி என்னால என் ரகுவை மறக்க முடியும்? இந்த வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் ரகு என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்குங்க. காஃபி எடுத்துட்டு வாமா. அந்த புது சட்டை எங்க வச்சிருக்க? என் வாட்ச் எங்க? என் கார்கே எடுத்துட்டு வா. இப்படி எல்லா விஷயத்துக்கும் அவன் என்னதாங்க கூப்பிடுவான். நான் இல்லாம அவனால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இப்ப நான் அவன் இல்லாம எப்படிங்க இருப்பேன்? என் உசுறு போற வரைக்கும் நான் ரகுவை பத்தி நினைச்சிட்டே தாங்க இருப்பேன். இங்க பாரு வடிவு,
இப்படி நாளும் பொழுதும் அழுதுகிட்டே இருந்தா மனசு உடம்பு தான் கெட்டு போகும். இது சரிப்பட்டு வராது. டேய், ரகுவோட ரூமுக்கு போய் அவனோட பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கடா. சரிங்கண்ணா. ஏயா இப்ப எதுக்கு நம்ம பையனோட பொருள் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிருக்க? எல்லாம் உன் நல்லதுக்காகத்தாமா. அவன் பொருள் உன் கண் பார்வையிலே இருந்தா உனக்கு எப்பவுமே அவன் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அவன் பொருள் எல்லாத்தையும் நம்ம பண்ண வீட்டுல கொண்டு போய் வச்சிருவோம். அப்பதான் நீ பழைய வடிவா மாறி நார்மலா வருவ. அவனே போய் சேர்ந்துட்டான். இனிமே அவன் பொருள் எங்க இருந்தா எனக்கு என்னையா? என்னமோ பண்ணியா? எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். தம்பியோட எல்லா பொருளையும் ஒண்ணு விடாம எடுத்துட்டு வந்துட்டோண்ணே. இதை எங்க வைக்கணும்னு சொன்னீங்கன்னா நாங்க போய் வச்சுட்டு வந்துடுறோண்ணே. வடிவு, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு சொல்லுங்க. அந்த விக்ரம் கிட்ட நாம இனிமே நேரடியா மோத முடியாது. அப்படி பண்ணோம்னா அவன் பதவியை வச்சுக்கிட்டு நம்மளை என்ன வேணாலும் பண்ணுவான். அவன் நம்ம பவரை காட்டினாலும் பதிலுக்கு அவன் ஏதாவது பிளான் பண்ணுவான். அதனால அவனை வேற மாதிரியா தான் டீல் பண்ணணும். அண்ணா, உங்க மனசுல ஏதோ ஒரு விஷயம் இருக்க மாதிரி தெரியுதுண்ணே. ஆமாண்டா. இனிமேல் அந்த விக்ரம் அவன் பொண்டாட்டி இனியா அவங்க குடும்பத்துல யாருமே நிம்மதியா இருக்க கூடாது, நிம்மதியா இருக்க விட மாட்டான்டா. அவன் குடும்பத்தோட மானம் கௌரவத்துல நான் கை வைக்க போறேன். அதனால ஊர்ல அவன் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தினம் தினம் கதறி அழுகுறேன்டா. இன்னையில இருந்து அந்த விக்ரமுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் எப்படி என் புள்ளைய இழந்துட்டு கதறி துடிக்கிறனோ அதே மாதிரி அவன் கதறி அழுகணும்டா. அவமானம் தாங்க முடியாம நாண்டுகிட்டு சாகணும். அப்பதான் என் பையனுடைய ஆத்மா சாந்தி அடையும்டா. இனியா, அண்ணே இங்க வா. என்ன இங்க வாண்ணே. ஐயோ இங்க பாரு. என்ன பாரு. இனியா. விக்ரம், குட் மார்னிங். மார்னிங். மெதுவா பார்த்து. மெதுவா. பாத்தி அண்ணே. ஸ்லோலி ஸ்லோலி. ஏன் அவசரப்படுற? பார்த்து. இனியா, ஓகே தானே? ஐம் ஓகே. சரி, இப்போ ஸ்பாஞ்ச் வச்சு லேசா ஃபேஸை க்ளீன் பண்ணலாமா? விக்ரம், ம். விக்ரம், நீங்க எதுக்குங்க இதெல்லாம்? ஷுஷ், ஷுஷ். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? எதுக்கு இந்த தேவையில்லாத கஷ்டம்? என்னால தானே இதெல்லாம். இது இந்த டைலாக் தானே. இனிமே இதெல்லாம் வேண்டாம். ஓகே. சரி, ஃபேஸ் கமே. காணாத தீபம் ஒன்றை உன் கண்கள் காட்டிடுதே. கண் மூடிடாமல் நானும் காண காதல் கூப்பிடுதே. கேட்காத கீதம் ஒன்றை உன் கைகள் மீட்டிடுதே. நீ பேசிடாமல் பேசும் பேச்சை நெஞ்சம் கேட்டிடுதே. குளிரோடை மீது யாரோ வீசிய மூங்கில் உன்னை பாடாமல் பாடி போக ஏதோ ஆகிடுதே. கரும்பாறை மீது காலம் தூரிய தூரல் இளாம்பல் பூவை மாற்ற தேசம் கூடிடுதே. இனியா,
இனிமே உனக்கு எல்லா வேலையும் நான் தான் பண்ண போறேன். சில பேரு உனக்கு யாருமே எந்த ஹெல்ப்புமே பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர்லாம் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது நான் ஒரு ஆள் 10 ஆளுக்கு சமானு. இப்ப பாரு முகம் எவ்வளவு ஃப்ரெஷ் ஆயிருச்சு. இப்போ சின்னதா வீட்டுக்குள்ளேயே ஒரு வாக் பண்ணலாமா? ஓகே ஓகே மெதுவா. விக்ரம் இரு இரு. வா. பார்த்து பண்ணு. Slowly. ஓகே தானே? ஓகே மெதுவா. ஒரு நிமிஷம் இங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. ஓகே ஓகேங்க. சரி இதுதான் நம்ம வாக்கிங் ட்ராக். மெதுவா பாத்தியா? வலி எதுவும் இல்ல? ஓகே ஓகே அபவுட் டர்ன். விக்ரம், இனி அவ ஏன் கஷ்டப்படுத்துற? அவ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டும்பா. சான்ஸே இல்ல. எக்ஸசைஸ் பண்ணாதான் சீக்கிரம் ரெக்கவர் ஆக முடியும். ரொம்ப வலிக்குதா? ஆக்டிவா இருந்தா தான் இதெல்லாம் சீக்கிரம் முடியும். அதனால தான். பாத்தியா? என்னாச்சு? இனி உனக்கு வலிக்குதுன்னா சொல்லு. இல்லங்க. ஓகே ஓகே. அண்ணா அது எப்படின்னா பெயின் இருக்கும்? நீங்க கூடவே இருக்கும்போது அன்னைக்கு பெயினே இருந்தாலும் அவங்க அதெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்களோட பெயின் கில்லரே நீதானே. அப்படியே என்னண்ணே? மெதுவா நட. அப்படிதான் மெதுவா. என்னண்ணே இது? விக்ரம் இப்படி மாறிட்டான். பொண்டாட்டி அப்படி தாங்குன்னு தாங்குறான். நீ சும்மா இரு. என்ன பண்றது பாப்போம். இல்ல இந்த கையை பிடிச்சுக்கோ. மெதுவா. இல்லங்க. ஒண்ணும் இல்ல இனியா. இந்த ஒரு ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணு. கொஞ்சம் தூரம் தான். ஸ்லோலி. அப்படியே மெதுவா. ஓகே மேடம், டாக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குல்ல? இது வெயிட் தூக்குறது, வேகமா ஓடுறது, இதெல்லாம் எதுவும் கூடாது. புரியுதுல? கவனமா இருக்கணும். சரியா? சரி நீ உட்காரு, நான் ஃபார்மசி போயிட்டு வரேன். சரிங்க. சரி மெதுவா. ஓகே தானே? சார் ஹாய்.
தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.